என்னுயிர் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஐயா மோடி ஐயா கூட சொல்லியிருந்தாங்க, அந்த திமுகவினர்னால பீகார்காரங்களாம் பாதிக்கப்படுறாங்கன்னு. என்னோட பார்வை என்னன்னா, ஐயா மோடி ஐயா அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா, ஏன்னா குற்றவாளி வந்து தண்டிக்க கூடாதுங்கய்யா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுகவினர் மேல பூரா கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டு பீகார்காரங்களை ஃபுல்லா மீட்டெடுத்துடணும் ஐயா. ஏன்னா வந்து உங்களோட பார்வை என்னன்னா வந்து 100 தமிழங்க கூட பாதிக்கப்படலாம், ஆனா ஒரு பீகாரிஸ் கூட உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது. அதானே உங்க பார்வை. அதனால திமுகவினர் வந்து கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டு பீகாரியை ஃபுல்லாக மீட்டு எடுத்துருங்கய்யா. மீட்டு எடுத்துட்டு பாவம் தமிழ்நாட்டில் இருந்தால் அவங்களுக்குலாம் சேஃப் கிடையாதுயா. ஏன்னா வந்து இங்கே அவங்க என்னது தமிழ்நாட்டுக்காரங்கனால பீகாரிஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. என்ன ஒன்று பண்ணிடுங்க, பேசாமல் அவங்க ஊருக்கே கூட்டிகிட்டு போயிருங்கய்யா. பீகார்லேயே போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு, இந்த தமிழங்க ஃபுல்லாக கேவலமானவங்க, கொடூரமானவங்க. உங்களுக்கு உங்கள் பார்வையில் வந்து தமிழங்க வந்து ஒரு கொடூரமானவங்களா இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, பீகாரிஸை ஃபுல்லாக தமிழ்நாட்டை விட்டே கூட்டிகிட்டு போயிருங்கயா. பாவத்தை இங்கேருந்து அவங்க இன்னும் சிரமப்பட வேணாம். அதனால பீகாரில் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு அவங்க அங்கேயே இருக்கட்டும். திமுகவினர்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும். தமிழங்க நாங்கள் அப்படியே கொஞ்சமாக நிம்மதியாக இருந்துக்கிறோயா. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பூருக்கு வந்து இருக்கிற கம்பெனியில் கூட பாருங்கள், யார் பாதிக்கப்படுறோன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பார்க்குற திருப்பூர்காரங்க யாராவது இருந்தால் கூட கமெண்ட்ஸில் போடுங்களேன். இல்லை நீங்கள் அவங்களால பாதிக்கப்பட்டீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அப்படியே 4 பேருக்கு தெரியிட்டேன். ஏன்னா தமிழங்க ஃபுல்லாக வாய மூடிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து ஐயா மோடி வந்து குற்றம் சொல்கிறாப்புல, நாளைக்கு தமிழங்களை சொல்லுவாப்புல, அப்புறம் நம்ம வந்து தமிழங்கள் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம சொந்த மண்ணில் இலங்கையிலே அடிச்சு வரட்டினாங்க, இதுவும் நம்ம சொந்த மண்ணு தான். இங்கே அடிச்சு வரட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால அந்த மானங்கட்ட தமிழர்களை கொஞ்சமாவது இழித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கமெண்ட்ல வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்லாட்டி இல்லை ஐயா மோடி சொல்றதும் கரெக்டுன்னு கூட அங்கிட்டு ஜால்ரா திட்டிட்டு கூட போங்க. அண்ணாமலை அண்ணன் மாதிரி. அண்ணாமலை அண்ணன் வந்து இடையில வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு எனக்கே தெரியல. அண்ணாமலை அண்ணன், நீங்க வந்து தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா நீங்க வந்து என்னது வடப்பாவுல தான் உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே இருந்துட்டு போங்க. ஏன்னா தமிழங்களுக்கு வந்து இந்த துரோகம்லாம் வந்து புதுசு கிடையாதுங்கண்ணே. அதனால ஐயா மோடி திமுகவினர் உள்ள தள்ளட்டும். அண்ணாமலை வந்து ஐயா மோடிக்கு சப்போர்ட் பண்ணட்டும். நாங்கள் தமிழங்க எல்லாரும் பீகாரிக்காரங்க இருந்து இங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாளைக்காவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுறோம். சரிங்களா? மொத்த வடமாநிலத்தவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. என்னத்துக்கு பாவம் அவங்கனால என்ன சொல்றது, எங்கனால அவங்களுக்கு தான் அதிக த்ரெட் இருக்குது. தமிழங்கனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள்.